ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். மட்டன் சாப்ஸ் குழம்பு எப்படி இருக்கும் அதுபோல் சேனக்கிழங்குல நம்ம வைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் ஒரு ஆம்லேட்டு வச்சு சாப்பிடும் போது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/4 கிலோ சேனக்கிழங்க நீட்டு வாகில் இது பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்லா சாப்ஸ் மாரி சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அரிப்புத்தன்மையும் இருக்காது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முக்கால்வாசி எண்ணெயிலே நம்மளுக்கு வெந்துடும். வெந்துட்ட பிறகு ஒரு பிளேட்டில் நம்ம பொரித்து எடுத்துடலாம். எடுத்துட்ட பிறகு ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கினோன்னே நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை சேர்த்துருக்கேன். அதையும் 2 வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அரைக்கும் போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மிக்சியிலேயே நம்மளுக்கு அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பிரிஞ்சி இலை, கடல் பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்துடுங்க. வெங்காயம் முக்கால்வாசி எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதல்ல அதை சேர்த்துடலாம். அவ்வளோ மணமாக இருந்தது, சூப்பராக இருந்தது மணமே. நல்லா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல சேனக்கிழங்கு, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டு வரும். ரொம்ப ஊற்றாதீங்க. நம்ம எண்ணெயில் பொரிச்சோம்ல சேனக்கிழங்கு, அதிலே வெந்துட்டுருக்கோம். அதனால் தைரியமாக புளி தண்ணி ஊற்றலாம். சேனக்கிழங்கு வேகலைன்னா தான் நம்ம புளி தண்ணி ஊற்றினா வேகாது. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா மலர விட்டுக்கோங்க. நல்லா மலர்ந்து வரும்போது அவ்வளோ கமன்னு வாசனை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.